ஐரோப்பாவில் மிக முக்கிய நாடாக கருதப்படுகிற பிரான்சினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்கிறது. ஏன் இந்த தேர்தலை பற்றி இவ்வளவு பேர் பேசுகிறார்கள், என்ன காரணத்துக்காக இந்த தேர்தல் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா, பிரான்ஸ் உலக தமிழர்களுக்கு, அதாவது புலம்பெயர்ந்து இன்னும் ஒரு நாட்டில் போய் வசிக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்களுக்கு பிரான்ஸ் முதலாவது தெரிவாக இருக்கக்கூடிய நாடு. அதிலும் குறிப்பா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயரணும் என்று சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு இந்த பிரான்ஸ் தான் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு. ஏன் என்று சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அவ்வளவு இலகுபடுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள். நாங்க மிச்ச ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா, உதாரணமாக ஜெர்மனி, நெதர்லாந்து, சுவிஸ் போன்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இலகுபடுத்தப்பட்டவை. இலகுவாக ஒருவர் பிரான்ஸ்ல குடியேறிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பிரான்ஸ் கவர்மெண்ட் தருது. அதால தான் இந்த பிரான்ஸ் நாடுகள் புலம்பெயர் தமிழர்களுக்கு, புலம்பெயர்ந்து போகணும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் வகிக்குது. சோ அப்படி இருக்க இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுல ஏதாவது மாற்றங்களை செயற்படுத்த போகுதா என்று சொல்லி பார்க்கதான் பிரான்ஸ்ல போட்டியிட்டு இருக்கக்கூடிய வலதுசாரிகள் கட்சி முதலாவது தேர்தல், அதாவது ஜூலை 30ஆம் தேதி நடாத்தப்பட்ட முதலாவது கட்ட தேர்தலில் 39% வாக்குகளை எடுத்து முதலாவது இடத்துல நின்றது. அப்ப எல்லாரும் பேசின விடயம் என்னன்னு சொன்னா, இனி பிரான்சுக்குள்ள ஒருவர் போகவே முடியாது, அதாவது புலம்பெயர்ந்து பிரான்சுக்குள்ள போக முடியாது, இந்தியோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னா, வலதுசாரிகள் கட்சி அவ்வளவு தீவிரமான கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டவர்களுக்கு எதிராக, அதிலும் குறிப்பா இந்த புலம்பெயர்ந்தவருக்கு எதிராக அவ்வளவு தீவிரமான கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதாவது அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, யாராவது பிரான்சுக்கு நீங்கள் கேஸ் கொடுக்காம இருந்தால் நீங்கள் உடனடியாக பிரான்ஸை விட்டு வெளியில் அனுப்பப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாது, பிரான்ஸ்ல பிறந்தால், இப்ப நீங்கள் அப்பா அம்மாவுக்கு குடியுரிமை இல்லாட்டிக்கு ஒரு குழந்தை பிரான்ஸ்ல பிறந்தால் அந்த குழந்தைக்கு பிரான்ஸ் குடியுரிமை கிடைக்கும் இவ்வளவு காலம். ஆனா அந்த வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தா அந்த குடியுரிமை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் கணக்க புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக எப்படியான கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாமோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தவர்கள். அப்ப இப்ப பிரான்ஸ் நெருக்கடி எதிர்நோக்கி கொண்டிருக்குது. அதால இந்த பிரான்ஸ் மக்கள் வலதுசாரிகள் ஆதரிச்சோம் என்று சொல்லி ஒரு கருத்து வந்தாலும், இரண்டாவது கட்ட தேர்தல் ஜூலை 7ஆம் தேதி நடாத்தப்பட்டது. இந்த தேர்தலில் அப்படியே முடிவுகள் தலைகீழாக மாறியிருக்கு. எப்படி என்று சொன்னா, 39% வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் கூட்டணி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு மாறாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சி முதலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா, இடதுசாரிகள் கட்சி 182 ஆசனங்களையும், இமானுவேல் மேக்ரோனோட மையவாத கட்சி 168 ஆசனங்களையும், வலதுசாரிகள் கட்சி 143 ஆசனங்களையும் கைப்பற்றி தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியில வந்திருக்கு. அப்ப அப்படி இருக்க ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைறதுக்கான வாய்ப்பு தான் பிரான்ஸ்ல இருக்கிறதாக பேசப்படுது. ஏன்னு சொன்னா, பிரான்ஸ் ஜனாதிபதி ஆட்சிக்குரிய நாடு. எப்படி இலங்கை ஜனாதிபதி ஆட்சிக்குரிய நாடோ அதே போலதான் பிரான்சும் ஜனாதிபதி ஆட்சிக்குரிய நாடு. உதாரணமாக அங்க இருக்கக்கூடிய பிரதமருடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் பிரான்ஸ். அப்ப ஜனாதிபதியையும் பிரதமர் கதிரையையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் அலங்கரிக்க தான் அங்க ஆட்சி முறையை மிக இலகுவாக கொண்டு செல்லலாம், அதாவது நேர்த்தியான ஒரு ஆட்சியை கொண்டு செல்லலாம். இன்று வரைக்கும் பிரான்ஸ்ல அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இனி அப்படி நடக்காது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா, 2015ஆம் ஆண்டு இலங்கையில மைத்ரிபால ஸ்ரீசேன அதிபராக இருக்கும் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தவர். அப்படிப்பட்ட தருணத்துல தான் மிகப்பெரிய பாரிய குழப்பங்கள் எல்லாம் இலங்கையில் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னா, 2 வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரு ஆட்சியை அமைக்கும் போது கணக்க முடிவுகள் எடுக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படலாம். ஒரு ஆட்சியை நேரான பாதையில கொண்டு செல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இவர்களுடைய கொள்கைகள் ஆளுக்கால் வித்தியாசப்பட்டிருக்கும். அவை இணைச்சு ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறதுன்றது மிக கடினமான ஒரு விடயம். அதே நிலைமை தான் இப்ப பிரான்ஸ்ல ஏற்பட போகுது. எப்படி என்று சொன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரோன் 2027ஆம் ஆண்டு மட்டும் அந்த அதிபர் என்ற கதிரையில் இருக்க போறவர். ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் அந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் பிரான்ஸ் பாராளுமன்றத்தை நேஷனல் அசம்பிளி என்று தான் அழைச்சு கொள்வோம். அந்த நேஷனல் அசம்பிளியில மொத்தம் 577 ஆசனங்கள் இருக்குது. அந்த 577 ஆசனங்கள்ல 289 ஆசனங்களை எந்த கட்சி கைப்பற்றிக் கொள்ளுதோ அந்த கட்சி தான் ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கும். ஆனா இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில எந்த கட்சியுமே 289 ஆசனங்களை பெறையில. அப்ப 2 கட்சிகள் சேர்ந்துதான் கூட்டணியாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வந்திருக்குது. அப்படி என்று சொன்னா, எந்த கட்சிகள் சேர போது, எப்படியான ஆட்சிகள் வரப்போகுது என்று மட்டும் முடிவு வழியாக கணக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் தரப்புல கணக்க பேச்சுவார்த்தைகள் நடக்குது, நாங்கள் யாரோடு இணையலாம் என்று சொல்லி. அப்படியெல்லாம் பார்க்க இமானுவேல் மேக்ரோனோட கட்சி தான் இப்ப பலம் பொருந்திய கட்சி. அப்படிப்பட்ட கட்சி ஒரு முடிவை சொல்லி இருக்குது, நாங்கள் எக்காரணத்திலையும் இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வலதுசாரிகள் கட்சியோட நாங்கள் ஆட்சியை வைக்க மாட்டோம், அவர்களோட கூட்டணி
கூட்டணி இணைய மாட்டோம் என்று சொல்லி இமானுவேல் மேக்ரோன் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காரு. இது முதலாவது மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னு சொன்னா இந்த வலதுசாரிகள் கட்சி ஆட்சிக்கு வர்றது இனி முடியவே முடியாது. அப்படி இருந்தாலும் ஒரு கதைக்கு அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அங்க வந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் ஏற்படுத்த போற சட்டத்திட்டங்கள் எல்லாமே இமானுவேல் மேக்ரோனுக்கு எதிராக இருக்கும். அவர்கள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த மையவாத கட்சிக்கு எதிராக இருக்கும் என்றபடியா இமானுவேல் மேக்ரோன் இந்த அறிவிப்பை விட்டிருக்காரு. சோ இது வந்து ஒரு முதலாவது மிகப்பெரிய செய்தி. ஏன்னு சொன்னா எந்த விதமான காரணங்கள் கொண்டும் இனி புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட மாட்டாது என்றதுல முழுமையான ஒரு நம்பிக்கையா நாங்கள் இருக்க முடியும். ஆக யாரெல்லாம் இப்ப நாங்கள் பிரான்சுக்கு போகணும் அல்லது இப்ப போய் புலம்பெயர்ந்து பிரான்ஸ்ல வசிச்சு கொண்டிருக்கிறோமோ நாங்கள் வந்து இதை சார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த வலதுசாரிகள் கட்சி ஆட்சிக்கு வராது. ஏன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்கள் அப்படி இருக்கிறதால வலதுசாரிகள் ஆட்சிக்கு வராட்டிக்கு ஒன்றில் இமானுவேல் மேக்ரோனுடைய தலைமையில் ஆட்சி அமையணும், இல்லை என்று சொன்னா இடதுசாரிகள். இவர்கள் இரண்டு பேருமே வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சிக்கு வந்தால் இப்ப இருக்கக்கூடிய நிலைதான் பிரான்ஸ்ல தொடர்ந்து கொண்டிருக்கும். மிக சாதாரணமான பழக்க வழக்கங்கள் தான் அங்க இருக்கும். ஆனா இதற்கு மாறாக வலதுசாரிகளிட கட்சியில் ஆட்சி போனா தான் கணக்க புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சொல்லி இருந்த ஒரு விடயம் இந்த முறை உலகளாவிய ரீதியில குறிப்பா பிரித்தானியா இங்கால இருக்கக்கூடிய பிரான்ஸை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த ரெண்டு தேர்தலையுமே வந்து மக்கள் வந்து புலம்பெயர்ந்தவர்களை தான் முக்கியமான ஒரு புள்ளியா வச்சு செயற்பட்டு. சோ புலம்பெயர்ந்தவர்களை எதிர்க்கக்கூடிய கட்சி தான் வெல்ல போகுது என்று சொல்லியிருந்தாலும் பிரித்தானியாவில ரிஷி சுனக்கா இருக்கட்டும் இல்ல இங்க பிரான்ஸ்ல வலதுசாரிகள் கட்சியா இருக்கட்டும் ரெண்டுமே பாரிய தோல்வியை தான் தழுவி இருக்குது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ரிஷி சுனக் கூட புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக கணக்க சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார். அதாவது இந்த ருவாண்டா பில்லில் இருந்து மாணவர் விசாக்களை கட்டுப்படுத்துறதுல இருந்து ஒர்க் விசாவுக்கான காசுகளை கூட்டுறதுல இருந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கான மந்த்லி சேலரியை கூட்டுறதுன்னு சொல்லி கணக்க புதிய சட்டங்களை கொண்டு வந்தவர். ஆனா அவரை எதிர்த்து போட்டி இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் வந்து நாங்கள் இந்த ருவாண்டா பில்லை கேன்சல் பண்ணுவோம், இப்படியான புதிய சட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக கதைச்சிருந்தவர். அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இப்படியான கீ பாயிண்ட்ஸ்கள் வந்து பார்க்க உலகளாவிய ரீதியில் இன்னமும் மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாட்டவர்கள் வர்றதை விரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்றதான் நியாயமான கருத்தா பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா பிரான்ஸ்லையும் நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் உள்ளுக்கு விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய கட்சி வந்து பாரிய தோல்வியை தழுவிருக்கு. அதாவது முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி இரண்டாவது சுற்றுல மூன்றாவது இடத்துக்கு கூட இல்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு பாரிய தோல்வியை தழுவி இருந்தது. சோ இனி ஒரு பெரிய கவலை இல்ல, பிரான்ஸ்ல வந்து வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. அப்படி இல்லாது போடுகிற புலம்பெயர்ந்து போனவர்கள் பயப்பட தேவையில்லை. யாரெல்லாம் இப்ப நாங்கள் பிரான்சுக்கு போகணும் என்று சொல்லி ஆரம்ப கட்ட நடவடிக்கை செய்யணுமோ தைரியமாக அந்த நடவடிக்கையை செய்ய இயலும். ஏனென்று சொன்னா பிரான்ஸ்ல வலதுசாரிகள் ஆட்சியம் இல்லை என்றது உறுதியாக இருக்குது. சோ இனி எந்த கட்சி ஆட்சி அமைக்க போது, ஆட்சி அமைக்க என்னென்ன புதிய கொள்கைகள் முன்வைக்கப்படுது, எப்படியான ஒரு ஒன்றிணைப்பின் கீழே இந்த ஆட்சி வரப்போகுது, அப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படி புலம்பெயர்ந்து போகக்கூடியவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது ஏதாவது நல்ல விடயங்கள் இருக்கா என்ற மிக தெளிவான ஒரு விரிவான காணொலியோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.